நீங்கள் 90கள் முழுக்கவே படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரோ சாதாரண பாமரன் நினைப்போம், ஊரில் போனால் அவர் பெரிய ஆளாக இருப்பார், பண்ணையாராக இருப்பார். விஜயகுமார் வந்து முட்டாள் நினைப்பாங்க, ஆனால் பார்த்தா அவர் வந்து 15 கார் வாங்கிட்டு போவார் ஒரே இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து இந்த நியூலி அர்பனைஸ் ஆகி வர, இந்த பொருளாதாரம் மாறி வர இடத்துல, டேய் நாங்கள் தான்டா கெத்து, எங்கள் கெத்தை பற்றி உங்களுக்கு தெரியாதுடா, நீங்கள்லாம் புது ஆளுங்கடா அப்படின்னு சொல்கிற புது அப்படின்ற மாதிரியான ஒரு தொனிலிய. நாட்டாம படத்தில் கூட வந்து ஷூவை கழட்டிட்டு போய், அந்த தொழிலதிபர் ஷூவை கழட்டிட்டு போய் இவர் முன்னாடி நிற்பார். இதுல அவங்கள்ட்ட கெத்து காட்டுறதுக்கு இவங்க யாரை பலி கொடுக்குறாங்கன்னா, அங்க இருக்கிற தலித் மக்களையும் இல்ல நிலமற்ற இன்னும் எம்பிசி சாதிகள்ல இருக்கிற சாதி மக்களையும் ரொம்ப தவறா சித்தரிப்பாங்க. உன்ன பொண்ணுமணின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுல வந்து சிவகுமார் வந்து கார்த்திக் வந்து மாமனா இருப்பாரு. மாமங்கண்ணில் தூசி விழுந்துரும். தூசி விழுந்தோடனே கண்ணில் தண்ணி வந்துடும். இவரால் பொறுக்கவே முடியாது. உடனே என்ன பண்ணுவாரு, அங்க விவசாய கூலிகளாக இருக்கும் அந்த தொழிலாளர்கள் எல்லாம் கோமணம் கட்டிட்டு இருப்பாங்க. அந்த கோமணத்தை பிடிச்சி இழுத்து அவங்க கீழே தள்ளி ஏறி மிதிப்பாரு. ஏன்டா எங்க மாமன் கண்ணில் தூசி விழுற வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இதை ஒரு மாமன் மச்சான் வந்து அன்பின் வெளிப்பாடா வந்து படத்துல காட்டுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமூக பிரச்சனைன்னு இல்லை, அவங்களோட சொந்த பிரச்சனைக்கு அந்த சொந்த பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீ இன்னொரு ஒடுக்கப்பட்டவரை கூப்பிட்டு நீ வந்து அசிங்கப்படுத்து.